கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியிலும் யாவரும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாள்ல கர்த்தர் நம்மளோட பேச போகிறார். இந்த நாள்ல கர்த்தர் நம்மளுக்கு என்று வைத்திருக்கிற ஒரு காரியத்தை இரக்கத்தை நம்ம கொடுக்க போகிறார். இந்த நாள்ல கர்த்தரோ நம்மளோட இருந்து பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரோ நம்ம கர்த்தர்கிட்ட விசுவாசிக்கணும். இது எனக்கு விசுவாசித்தால் எல்லாம் ஆகும். நம்ம எல்லாருமே நம்ம விசுவாசித்து கர்த்தருக்குள்ள நம்ம கீழ்ப்படிந்திருந்தோம்னா கர்த்தரோ செய்ய வல்லவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம அதை விசுவாசிக்கணும். நம்ம என்ன நமக்குள்ள யோசிச்சுட்டு நமக்குள்ளதான் இருக்கணும். அது ஏசப்பா கூட ஒப்புவித்தோம்னா, ஏசப்பா கூட சொன்னோம்னா அது ஏசப்பா நம்மளுக்கு நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு எடுத்துக்கொண்டு பட்டிருக்க வசனம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்மளுடைய செய்கைகள், நம்மளுடைய யோசனைகள்லாம் நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்புவிக்கணுமா. இங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க நிறைய பாரங்கள், கஷ்டங்கள் அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி பிள்ளைகளுக்கெல்லாம் பிள்ளைகளுக்கெல்லாம் இது படிக்கிறதுக்கு காசு தேவை, இது கடன் அடைக்க காசு தேவை, இவ்வளோ கடன் இருக்கு, என்ன பண்றதுன்னு அவங்க கூட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் யோசிக்கிறாங்க. நம்ம இப்போ முட்டி போட்டு முழங்கால் போட்டு ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச உடனே ஒரு நிமிஷம் ஜெபிச்ச உடனே அப்புறம் யாரும் கதை தட்டுற சத்தம் வந்துருச்சு. இந்த ஆன்ட்டி போய் பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தோம், யாருன்னே தெரியாத ஒருத்தர் ஒரு பையில ஒரு பை நிறைய காசு கொடுத்துட்டு போறாரு. அப்போ இந்த அம்மாக்கு அதுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியல. உள்ள போயிட்டு அவங்க பாக்குறாங்க. அப்ப அதுல பார்த்தா அந்த பை நிறைய காசு இருக்கு. அப்ப அவங்க யோசிக்கிறாங்க, நம்ம இவ்வளோ நாளா சொல்லிட்டு இருந்தோம், ஆனா எதுவுமே நடக்கல, ஆனா ஒரு நிமிஷம் முட்டி போட்டு ஜெபிச்சதுல நடக்குதே அப்படின்னு. அப்ப ஏசப்பா எவ்வளோ பெரிய வல்லவர் பாருங்க. தேவ பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கிறோம், ஒரு நிமிஷமா 2 நிமிஷமா 1 ஹவரோ 2 ஹவரோ எனக்கு உருக்கமா விசுவாசித்து நம்ம ஜெபிக்கணும். அதுதான் ஏசப்பா பண்ண வல்லவரா இருக்கிற. நம்ம ஜெபிக்கிறோம், எல்லாரும் ஜெபிக்கணும். நம்ம நிறைய பாரம் அழுத்தம் எல்லாம் இருந்தோம் நம்ம வெளியே காட்டிக்காம இருக்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகளே, ஆனா அது கர்த்தருக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம்னு. கர்த்தர் ஒரு யோசனை வச்சிருப்பாரு. அந்த யோசனை படி நடத்தணும். கர்த்தர் தான் நம்ம பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிற. தேவ பிள்ளைகளே, நம்ம உருக்கமாக ஜெபித்து நம்ம வெற்றி பெறுவோம். அது சந்தேகமே இல்லை. ஏசப்பா நம்மளோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிற. தேவ பிள்ளைகளே, நீங்க உருக்கமாக ஏசப்பாவோட இப்ப 2 நிமிஷம் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுங்க. நீங்க எதுல சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது சாத்தியமாக்க வல்லவரா இருக்கிற. தேவ பிள்ளைகளே, நீங்க ஆண்டவர்கிட்ட விசுவாசிக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார் நம்ம கிட்ட இருந்து. நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாள்ல பார்த்துட்டு இருக்க ஒரு தேவ பிள்ளைகளும் ஏசப்பா நீ கண்ணின் மணி போல பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா நிறைய தேவைகள் இருக்கும் ஏசப்பா, நிறைய பாரங்கள் இருக்கும் ஏசப்பா, கஷ்டங்கள் இருக்கும் ஏசப்பா, கடன் பாரங்கள் இருக்கு ஏசப்பா, உபத்திரம்ல இருக்கு ஏசப்பா. அதுல இருந்து அவங்களை விடுவித்து ஏசப்பா. ஏசப்பா உங்களோடு இருக்க நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அதுல இருந்து அவங்களை பாதுகாத்து ஏசப்பா. அதுல இருந்து எல்லா பாரங்களையும் எடுத்து போடுங்க ஏசப்பா. நீங்களே பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. நீங்களே எங்களோடு இருங்க ஏசப்பா. ஏசப்பா, எங்களை எந்த சாத்தானும் கிரியை செய்யாதபடிக்கு நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.